இந்த காதுல 96 புள்ளிகள் வர்ம புள்ளிகள் இருக்கு. அக்குபஞ்சர்ல 96 புள்ளியும் பார்த்து நீடில் போடுவாங்க. அப்போ உள்ளுறுப்பு மொத்தமும் எங்க வேலை செய்யுது? காதுல இருந்து வேலை செய்யும். காது எந்த உறுப்பு? உள்ளுறுப்பு. காதுக்கான உள்ளுறுப்பு கிட்னி. அப்ப காதை ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது உங்க கிட்னி என்ன ஆகும்? ஆரோக்கியமாகும். ரைட்டா? இப்ப காதுக்கு கேட்கல, குறைபாடு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்? தேங்காய் எண்ணெய் தொட்டுங்க, விரல் நகத்தெல்லாம் வெட்டிடுங்க, ஷார்ப்பா இருக்கக்கூடாது. வச்சுட்டு 2 விரலையும் காதுக்குள்ள விடுங்க. காதுக்குள்ள சார், காதுக்குள்ள வச்சுட்டு நல்லா உள்ள பட் பண்ணிட்டு வாயை தரங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. இப்ப ஆஃப் ரவுண்ட் அடிங்க. 1 2 3, அப்புறம் வாய் முடியுங்க. 3 4 5 6 7 8 9 10. வாய் ஏன் திறக்கிறதுனா அது உள்ள போறதுக்காக வாய் திறக்கிறோம். இது உள்ள போகாது. இப்ப வாய் திறந்தா இன்னும் கொஞ்சம் போகும். ஓகே, இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணோம்? ஆஃப் ரவுண்ட் அடிக்கணும். எப்பயும் நம்ம ஹெட்போன் யூஸ் பண்றோம், பல பேர் சொல்றதை கேட்கிறோம், வெளி சப்தங்களை கேட்கிறோம், காது வந்து ரெஸ்ட்லே இல்லை. ஓகே, எப்பவுமே இப்ப மொபைல்ல காது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கண்ணும் காதும் நிறைய யூஸ் பண்றோம், ஆனா அதுக்கு பயிற்சிகள் நம்ம செய்யறது இல்லை. அப்ப காது பயிற்சி மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்னி பலமடையும், காதுடைய செவித்திறன் அதிகமாகும். ஓகே.